ரோலின். இந்த நானும் அவரும் அப்படின்ற ஒரு புது சீரீஸ்ல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அன்பின் சீஷன், அன்பான சகோதரன், அன்பான சிநேகிதன் சொல்லி இயேசுவாலே அழைக்கப்பட்ட யோவானை பத்தி தாங்க பார்க்க போறோம். யார் இந்த யோவான்? எப்படி அவருக்கு இயேசு மேல இவ்வளவு அன்பும் இவ்வளவு பக்தி வைராக்கியமும் வந்தது? சாதாரணமா ஒரு மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருந்தவர் யோவான் ஸ்நானகன் அப்படிங்கிறவருடைய சாட்சியை கேட்டு, யார் இந்த இயேசு? அந்த இயேசு என்னோட வாழ்க்கையில வந்தா என் வாழ்க்கையும் அழகாக மாறுமேன்னு சொல்லி அந்த இயேசுவை தன்னோட சொந்த ரட்சகரா அவருடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு அவருடைய ஷீடராகவே மாறினார்னு சொல்லி நம்ம வேதத்துல பாக்குறோம் இல்லையா? இந்த யோவான் இயேசுவை அவ்வளவாய் நேசித்திருக்கார். இயேசுவும் யோவானை ரொம்ப நேசித்திருக்கார். எந்நேரமும் இயேசுவோட மார்பிள சாய்ந்திருந்து அவரோட வார்த்தைகளை கேட்க இந்த யோவான் அவ்வளவு ஆர்வமா இருந்திருக்கார். அன்றைய தினம் யோவானுக்கு இருந்த ஆர்வம் இன்னைக்கு நமக்கு இருக்கு அவரோட வார்த்தைகளை கேட்கறதுல. ஓகே, இந்த யோவான் எப்படிப்பட்டவர்? சகிப்புத்தன்மை இல்லாதவர். ஆனாலும் சில காரியங்கள்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு அப்புறமா இந்த விஷயத்தெல்லாம் தன்னோட வாழ்க்கையிலிருந்து அவர் மாத்தி இருக்காருன்னு சொல்லி நம்ம வேதத்துல பாக்குறோம் இல்லையா? ஏன் அப்படின்னா இயேசு மேல இருந்த அன்பு. இயேசு எனக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி காரியங்கள், அதாவது சகிப்புத்தன்மை இல்லாதது, பக்தி வைராக்கியம் இருக்கும், ஆனாலும் ஒரு காரியத்தை சரியா ஆராயாம சில விஷயங்களை பண்றது எல்லாமே தப்பு அப்படின்னு அறிந்து அந்த விஷயங்கள் எல்லாம் தன்னை விட்டு அவர் எடுத்து போட்டார். அவரோட கேரக்டரவே அவர் மாத்தி இருக்கார். எதுக்காக? இயேசு எனக்குள்ள இருக்கார், அவருடைய ஷீடராக நான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் எனக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு அவரே அறிந்து அதை மாத்தி இருக்கார். நம்ம வாழ்க்கையில நம்ம இந்த மாதிரி காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். மேல இவர் இயேசுவை நேசித்தார். இயேசு இவரை நேசித்தாரா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும் இல்லையா? இயேசுவும் யோவானை அவ்வளவாய் நேசித்திருக்கார். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கண்டிப்பா புடிச்சுப்பீங்க. இயேசு சிலுவையில அந்த மரண பரியந்தத்துல தன்னுடைய தாயை யாருக்கிட்ட ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு பாக்குறப்ப, தனக்கு அன்பா இருந்த தன்னுடைய தோளில சாய்ந்து தன்னோட மார்பில சாய்ந்திருந்த அன்பான சீஷன் யோவான் கடத்துலதான் ஒப்பு கொடுக்கிறார். இந்த ஒரு காரியமே போதும் இயேசு யோவானை எவ்வளவு நேசித்திருக்காருன்னு. மேலும் நிறைய அற்புதங்கள், அதாவது பெரிய பெரிய அற்புதங்கள் நிறைந்த இடத்துல யோவானும் இருந்திருக்கார். அந்த இடத்திற்கு யோவானை இயேசு அழைத்து கொண்டு போயிருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லையா? ஓகே, எல்லாமே சரிதான். இயேசுடைய இறப்புக்கு, அதாவது அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறமா யோவான் என்ன பண்ணினார்? எப்படி இருந்தார்? அவருக்கு உண்மையான ஊழியக்காரனாக யோவான் இருந்திருக்கார். அதனால அவருக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில அவரை தூக்கி போட்டிருக்காங்க. அவ்வளோ சித்திரவதை பண்ணிருக்காங்க, அவ்வளோ அடிச்சிருக்காங்க, அவர் அவ்வளோ துன்புறுத்தி இருக்காங்க, விஷம் கொடுத்து அவரை கொன்றலாமான்னு கூட பார்த்திருக்காங்க. ஆனாலும் அவ்வளவு வைராக்கியமாக ஆண்டவருக்காக அவர் நின்றுக்கார். கடைசியா அவரை தூக்கி பத்மோ அப்படின்ற ஒரு தீவுல போடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு அரசனை, நீர் என்னுடைய ஆண்டவர் அப்படின்னு சொல்லாத ஒரு காரணத்தினால அங்கு போன நம்ம யோவான் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு எழுதின ஒரு புஸ்தகம் தான் வெளிப்படுத்தின விசேஷம். மேலும் நம்ம பார்க்கலாம், யோவான் எழுதின 5 புஸ்தகங்களுமே அன்பை தான் வெளிப்படுத்தும். எல்லா இடத்துலயும் சொல்லியிருப்பார், அன்பா இருங்கள், எல்லார்கிட்டையும் அன்பா இருங்க அப்படின்னு மட்டும்தான் யோவான் சொல்லியிருப்பார். அவருடைய மரண பரியந்தம் கடைசி தருணத்துல வரைக்கும் யோவான் தன்னை பார்க்க வந்தவங்க கிட்டையும் தன்கிட்ட வந்து வசனங்களை கேட்க வந்தவங்க கிட்டையும் சொன்ன வார்த்தை அன்பா இருங்கள், எல்லாருக்கிட்டையும் அன்பா இருங்கள்னு சொல்லிட்டு. இதுல இருந்து நான் பார்க்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? யோவான் இயேசுவுக்கு ஒரு கண்ணாடியாக இருந்திருக்கார். ஏன் அப்படின்னா இயேசுவும் சொன்ன வார்த்தை எல்லாருக்கிட்டையும் அன்பா இருங்க, எல்லாரையும் நேசிங்க, உன் சத்துருக்களை கூட சிநேகியுங்கள்னு தான் சொன்னார் இல்லையா? ஸோ அதே போலதான் யோவானும் கடைசி பரியந்தம் வரைக்கும் அன்பா இருங்கள்னு சொல்லியிருக்காரு. இப்படி மற்ற எல்லா சீடர்களும் இரத்த சாட்சியா மறித்தாங்க, ஆனா நம்ம யோவான் இயற்கையா மரணம் அடைந்தார்னு சொல்லி நம்ம பாக்குறோங்க. இந்த யோவான் கிட்ட இருந்து இன்னைக்கு 2 விஷயத்த கற்றுக்கொள்ளலாம். ஒன்று அன்பு, இன்னொன்னு பக்தி வைராக்கியம். எவ்வளவு அழகா ஆண்டவரை நேசித்திருக்காரு. எத்தனையா அவரை நேசித்திருந்தா கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில தூக்கி போட்டாலும் நான் ஆண்டவரை தான் நம்புவேன்னு சொல்லி இருந்திருப்பாரு. அத்தனையா ஆண்டவரை நேசித்திருக்காரு. அந்த அன்பு நமக்குள்ள இருக்கா? நம்ம ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோமா? நேசித்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம லைஃப்ல இருக்க நிறைய விஷயங்களை அவருக்காக நம்ம மாத்தி இருப்போம். அப்படி நம்ம மாத்தி இருக்கோமா அப்படின்றத கொஞ்சம் நீங்களே யோசித்து பாருங்க. இன்னொன்னு பக்தி வைராக்கியம். எது இதுலயோ வைராக்கியத்தை வைக்கிறோம், அவர் மேல வைராக்கியம் வைக்கிறதுல நமக்கு என்ன இருக்கு? என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இயேசுக்காக நான் நிற்பேன். இந்த வைராக்கியம் நமக்கு இருந்தது அப்படின்னா ஒரு யோவானா மாற முடியாது, நானும் அவருமா மாற முடியும்.